கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டில் பேரூராட்சிக்கு சொந்தமான கிணற்றிலிருந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு பைப்லைன் அமைப்பதற்காக 7வது வார்டு திமுக கவுன்சிலர் உமா மகேஸ்வரியின் கணவரான கோவிந்தன் என்பவர் டெண்டர் எடுத்து வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பங்களா தெருவில் பைப்லைன் அமைப்பது கொண்டிருக்கும் போது அதே பகுதியைச் சேர்ந்த வல்லரசு என்பவர் பைப்லைன் பள்ளத்தை உடனடியாக அகற்றுமாறு கவுன்சிலரின் கணவரான கோவிந்தனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் திமுக கவுன்சிலரின் கணவரை அரிவாளால் வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் கவுன்சிலரின் கணவரை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதனை அறிந்த உறவினர்கள் திடீரென அரிவாளால் வெட்டப்பட்டு தப்பி ஓடிய அவரது வீட்டின் முன்பு சென்று நிற்க வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடித்து நொறுக்கியும் வீட்டின் டேங்குகளை அடித்து நொறுக்கியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குற்றவாளியை கைது செய்ய கோரி சங்கராபுரம் 4 முனை சந்திப்பில் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி போராட்டக்காரரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மேலும் குற்றவாளியை விரைந்து கைது செய்யப்படுவார் எனவும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்த நிலையில் போராட்டக்காரர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர்.